இலங்கை அதிபர் தேர்தலில் திடீர் திருப்பம், பதற்றத்தில் இந்தியா மேற்குலக நாடுகள். இந்தியாவை சுற்றி எப்போதுமே சதிவலை பின்னப்படுவது வாடிக்கையாகவே நடந்துகிட்டு இருக்கு. நாடு விடுதலை அடைந்த போது இந்தியாவை நிம்மதியாக வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே மத அடிப்படையில் பாகிஸ்தானை உருவாக்கி வைத்துவிட்டு சென்றது. காஷ்மீரிலும் நெருப்பை பற்ற வைத்து விட்டு சென்றது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். இந்தியாவிற்குள்ளும் ஹைதராபாத் போன்ற சிக்கலான சமஸ்தானங்களை சுயேட்சையாகவே விட்டுட்டு போனாங்க. ஆனால் பிரிட்டன் ஏகாதிபத்தியமும் சரி, அமெரிக்காவும் சரி, தங்களுக்கு ஆதரவாக இருந்த நாடுகளையும் சரி, ஆட்சியாளர்களையும் சரி, தங்களுடைய காரியம் முடிஞ்ச உடனே தேவையில்லை அப்படின்னா தாராளமாக கழற்றியிடவும் தயங்க மாட்டாங்க. அதே போல் ஒரு நாட்டில் யாரை ஒழிக்கணும் அப்படிங்கிற அமெரிக்கா திட்டமிடுறாங்களோ அவங்கள மட்டுமே குறிவைப்பாங்க. மற்றவங்க தங்களை எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் சரி அவங்கள பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. முதல்ல எதிரியை ஒழிச்சிட்டு பிறகு தேவையானால் மற்றவர்களுக்கு செக் வைப்பாங்க. இதுதான் அமெரிக்காவினுடைய ராஜதந்திரம். ஆப்கானிஸ்தானில் சோவியத் ஆதரவுடன் நடைபெற்ற பார்பரக் தலைமையிலான மக்கள் குடியரசை வீழ்த்த தாலிபான்களையும் ஒசாமா பின்லேடனையும் வளர்த்து விட்டதே இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். இந்த நிலையில் வங்கதேசத்தில் அமெரிக்காவும் சீனாவும் மேற்குலக நாடுகளும் சேர்ந்து இந்தியாவின் நட்பை விரும்பிய ஷேக் ஹசீனாவை விரட்டி அடிச்சிட்டாங்க. இப்போது மதவாதிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அவங்கள சமாளிக்க திட்டம் தீட்டி வராங்க. மாலத்தீவில் சீனா கபலீகரம் செய்ய முயன்று அந்த பிரச்சனைக்கு ஓரளவுக்கு தீர்வு காணப்பட்டு வருது. இலங்கையில் வர 21ஆம் தேதி நடைபெறக்கூடிய அதிபர் தேர்தல் மேற்குலக நாடுகளையும் இந்தியாவையும் சீனாவையும் பதற்றத்தின் விளிம்பு முனைக்கு கொண்டு வந்திருக்கு. இலங்கையில் தமிழர் விடுதலை போராட்டத்தை ஒழித்துவிட்டால் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த திரிகோணமலையை கைப்பற்றி விடலாம் அப்படின்னு கனவு கண்ட நாடுகள் இனப்படுகொலையை கண்டு கொள்ளாமல் கண்ணை மூடிக்கிட்ட ஆதரவளித்தாங்க. ஆனால் இன்றைக்கும் திரிகோணமலை தீர்வு காண முடியாத மலையாக மாறியிருக்கு. சீனாவோ கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு தனியே ஒரு சீன நகரையே ஸ்தாபித்து அங்கு தன்னாட்சி நடத்தக்கூடிய அளவுக்கு அதிகாரத்தை வாங்கிட்டாங்க. சீனாவுக்கு இவ்வளோ அதிகாரத்தை வழங்கக்கூடிய இலங்கை தன்னுடைய சொந்த நாட்டு மக்களான தமிழர்களுக்கு குறைந்தபட்ச உரிமைகளை கூட தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வேடிக்கை. இந்த பிரச்சனையை வைத்து சிங்கள தேசிய இனவாதத்தை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் அடைவது, இந்தியா, சீனா, அமெரிக்கா ஆகியவற்றில் ராஜதந்திரமாக முக்கோண அரசியல் நடத்துவது ஆகியவை தான் இதற்கு காரணம். இந்த நிலையில் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகிய ரணில் விக்ரமசிங்கே அதிபர் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டார். ராஜபக்சேவிடமிருந்து ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கணிசமான ஆதரவாளர்கள் இவருக்கு ஆதரவாக இருக்காங்க. அதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிடக்கூடிய சஜித் பிரேமதாசா அவருக்கு கடுமையான போட்டியை கொடுக்கிறார். ராஜபக்சே அதிபர் தேர்தலில் போட்டியிட்டாலும் அவர் சீன்லேயே இல்லை அப்படிங்கிற நிலைமை தான் இப்போது இலங்கையில் காணப்படுது. இந்த நிலையில தான் ஜனதா விமுக்தி பெருமுன எனப்படக்கூடிய இலங்கை மக்கள் முன்னணி என்கிற இடதுசாரி அமைப்பின் சார்பில் அனுரகுமார திசநாயக்க போட்டியிட்டார். இவருக்கு தான் இப்போ ஆதரவு பெருகி வரதா சொல்லப்படுது. மேலும் தமிழர் பகுதிகளுக்கு தனி மாகாணம் என்கிற இந்தியாவின் யோசனை ஏற்க முடியாது. அதே நேரத்தில் சிங்களர்களுக்கான உரிமைகள் தமிழர்களுக்கு வழங்கப்படும், அவங்களுடைய நம்பிக்கை மீட்டெடுக்கப்படும் அப்படின்னு உறுதியளித்திருப்பதால தமிழர் பகுதியிலையும் இளைஞர்களுக்கு அவர் மீது நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாகவே தெரியுது. ஆனால் அனுரகுமார திசநாயக்க வந்தா இந்தியா மற்றும் மேற்குலக நாடுகளின் பேச்சை கேட்க மாட்டாரு. இலங்கையில் இருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காணப்பட்டால் இந்தியாவின் தயவு மட்டுமல்ல மேற்குலக நாடுகளின் தயவும் தேவை கிடையாது அப்படிங்கிற நிலைப்பாட்டை அவர் மேற்கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவசரமாக கொழும்புக்கு சென்றதுடன் தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்கும் தமிழரசு கட்சியையும் சந்தித்து பேசியிருக்காரு. இதையடுத்து சஜித் பிரேமதாசாவுக்கு தமிழரசு கட்சி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அதிபராக ரணில் அப்புறம் பிரதமராக சஜித் அப்படிங்கிற சமரச உடன்பாட்டை கூட ஏற்படுத்த மேற்குலக நாடுகள் தயங்காது அப்படின்னு ஸ்ரீ என்கிற தமிழ் ஊடகம் தெரிவிக்கிறாங்க. இப்படி உலக வல்லாதிக்க நாடுகளுடைய ஊடுருவலையும் மீறி அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்றால் அவரையும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே அவரையும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்திருப்பதாக சொல்லப்படுது. எப்படியாயினும் இலங்கையில் அரசியல் விளையாட்டு பொருளாகவே தமிழர்கள் பார்க்கப்படுகிறார்களே தவிர ஒரு தேசிய இனத்தின் உரிமையை பற்றி யாருமே கவலைப்பட்டதாக தெரியல.
ஈழப் போராட்டத்தில் இந்தியாவுக்கு கிடைத்த அருமையான நல்வாய்ப்பாக இருந்த தமிழர் உரிமைகள் என்கிற ஆயுதத்தை கடைசி போரின் போது இந்தியா இழந்துவிட்டதாகவே தெரியுது.